ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மண்டே எடுத்த வீடியோ. அப்புறம் தீஸ் டே பார்த்தீங்கன்னா என்னோடய 5th வெட்டிங் அனிவர்சரி. அது ரெண்டையும் தான் நான் இப்போ வீடியோவில் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிச்சு, வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன மீன் தான், ரொம்ப பெரிய மீன்லாம் கிடையாது. ஓரா மீன், குட்டி நகரை எல்லாம் கிடச்சிச்சு. ஃப்ரெஷ்ஷாக வந்தனால நான் வாங்கிக்கிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு மீன்லேயே ரொம்ப பிடிச்ச மீன் ஓரா மீன் தான். ஆனால் பொடி மீன் வந்து கசக்கும், என் பிள்ளையே சாப்பிடாதுங்க. ஆனாலும் சரி, இந்த பெரிய மீன் கொஞ்சம் இருந்துச்சுல, ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன்ல, அது வாங்கியிருந்ததில் மணலை மீன் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் மணலை இல்லை, மாவுளா மீன் அது இருந்தனால அதோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி சேர்த்து இதையும் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன். புளியை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இனி வந்து நம்ம வந்து மீன் பெரட்டி வச்சிடலாம் பொரிக்கிறதுக்கு. மீதியே குழம்புல போட்டுடலாம். நான் இப்போ வந்து மீன் பொரிக்க தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள், ஃப்ரைட் ரைஸ் பொடி நான் எப்போவுமே சேர்த்துக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, அதை வந்து கட்டுப்படுத்த முடியலை. எப்போவுமே நான் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் மீனை பொரித்து எடுத்துட்டேன். செகண்ட் டைம் எடுத்து போட்டிருக்கோம். இருந்த மீனை ஃபஸ்ட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டது. நம்ம மீனை பெரட்டி வச்சுருந்தோம்ல, இதுலேயே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி, வெங்காயத்தை சேர்த்து மீனுக்கு மசாலாவை கரைச்சிக்கலாம். குழம்புக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மசாலாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளி கரைசலில். இப்போ வெந்தயம், பெருஞ்சீரகம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. நல்லா கருகி வச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து கருகிடாமல் பொன்முருவில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு முடிஞ்சிடலாம், தாளித்து வச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பக்கத்துலேயே நான் வந்து கீரையை வந்து தாளித்து போடுறேன். கடுகுலேருந்து காஞ்ச மிளகா, வெங்காயம் 3 போட்டு தாளித்து நான் கொஞ்சம் அள்ளி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலே கீரையை அள்ளி வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். மேலே வந்து கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் வாய்வாக இருந்தாலும் இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா இதை நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஒரு தடவை கீரையை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். கிண்டி விட்டதோட இனி திறந்து வச்சிடலாம். ஒரு தடவை திறந்து கீரையை மறுபடியும் மூடினா அந்த கலர் சேஞ்ச் ஆகிரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஓப்பன் பண்ணதோடு வச்சிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. தண்ணி சேர்த்து போனதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் பால் நல்லா கெட்டி ஆட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 செகண்ட்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா தேங்காய் பால் திறந்து வைக்க போயிடுறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டியூஸ்டே என் வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு எடுத்தது. இது வந்து நாங்கள் கடையில் தான் வாங்கியிருந்தோம் பிரியாணி. அப்புறம் வந்து சிக்கன், சீரக சம்பா ரைஸ் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஈவினிங் போல் எடுத்தது. எங்கள் ஊரில் பொருட்காட்சி போட்டிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அது வந்து முடிஞ்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வந்தேன் சும்மா. நைட் வந்து டின்னருக்கு காலையில் மேக்கி தான். நான் மேக்கியை வந்து அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பக்கத்துலேயே தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸு எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சிக்கன் வாங்கியிருந்தோம்ல, அது இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டு மேக்கி கிண்டி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டு அப்புறம் சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மேக்கி அவிச்சு வச்சுருந்தோம்ல, அதையும் தூக்கி போட்டுக்கிட்டேன். போட்டு 2 கிளறினதுக்கப்புறமா முட்டையை வந்து சைடாக ஊற்றி அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அப்படியே கிளறி விட்டாச்சு. அவ்வளவுதான், சூப்பரான மேக்கி ரெடி ஆயிடுச்சு. நான் மேக்கி வந்து எப்பவும் செய்ய மாட்டேன், எப்போயாவது பண்ணுவேன். என்னோடய பொண்ணுக்கு மேக்கி தான் பிடிக்கும். ஆனால் நான் மேக்கி இப்போ நிப்பாட்டிட்டேன், கொடுக்குறதில்ல. மேக்கி அவிச்சு எடுக்கிறதுனா தண்ணியில் போட்டு அவிச்சு எடுக்கிறது இல்லை, சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மேக்கியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து, இல்லை ஒரு 3 மினிட்ஸ் கூட வைங்க, 5 மினிட்ஸ் வச்சா கூட அப்படியே கலண்டுறது. அவ்வளோதான். அதோட எடுத்து நம்ம இந்த வெரைட்டி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துக்க வேண்டியது. நான் வந்து இப்போ மேக்கி, அப்புறம் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, எக்கு அவிச்சிருந்தேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி. அவ்வளோதான் நைட் சாப்பாடு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து எனக்கு வந்து ராம்நாடு வெளியில் போகிற ஒரு வேலை இருந்துச்சு, கடை வேலையாக. அதனால் நாங்கள் போயிட்டு வரும்போது திரும்பி வரும்போது கரெக்டாக மணி 12:30.
அந்த டைம் பார்த்திங்கன்னா சரியான வெயில், சரி ஜில்லுன்னு ஜூஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். அங்கே உள்ள போர்டில் பார்த்திங்கன்னா 1 லிட்டரு 70 ரூபான்னு எழுதிருந்துச்சு. இது வரைக்கும் நான் ஜூஸ் சாப்பிட தான் செய்கிறோம் 2 பேரும். 25 ரூபான்னு சொல்லுவாங்க, 2 ஜூஸ் வாங்கி சாப்பிடுவோம், வந்துடுவோம். இப்போ தான் நான் அதை படிச்சுலாம் பார்த்தேன் நின்று. 1 லிட்டரு 70 ரூபான்னு போட்டுருந்துச்சு. சரி 1 லிட்டரு வாங்கினா ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் சாப்பிட்டேன். இப்போ இனிப்பே இல்லை, ஆனால் அங்கே சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இனிப்பாக அப்பப்போ போட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெட்ரோல் டேங்க் ஏத்தாப்புல தான் இருக்குது. இது இந்த மெஹந்தி போட்டிருக்கிறது பிடிச்சிருக்குதா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னுடைய வளையல் டிசைன் எப்படி இருக்குது? உங்களுக்கும் இது வேணும்னா எங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் நம்பரு, அதுக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் கடையிலேயே கிடைக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.